நான்காவது என்ன சொல்றோம்? நீர் தத்துவம். ஒரு விந்து என்கிற ஒரு உயிரணு நம் உடலிலிருந்து ஏற்படக்கூடிய நீரின் மூலமாக ஒரு உயிர் உருவாகி கடைசியில் என்ன செய்யறோம்? அது நீங்க புதைக்கப்பட்டாலும் சரி, எரிக்கப்பட்டாலும் சரி, கடைசியில் என்ன செய்யறோம்? கடல்ல போய் தவசம் பண்ணிட்டு வர்றோம். கடல்ல போய் கடைசி என்ன செய்யறோம்? அந்த ஆன்மா புதைச்சிருந்தாலும் சரி, இல்லை எரிச்சாலும் என்ன செய்றீங்க? சாம்பலை கொண்டு கரைச்சிட்டு நீர் என்கிற அந்த நிலையில தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முடியுது. நான் நேற்றே சொல்லிட்டேன், 75% நம்ம உடல் பாத்தீங்கன்னா நீரால் ஆனது. அதனாலதான் சந்திரனுடைய ஆதிக்கம் ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா சந்திரன் என்பது நம் மனோ காரகன். நீங்க பழசுல படிச்சிருப்பீங்க. ஒரு மனதை மாற்றக்கூடியவர் அப்படின்னு சொல்லிட்டு, மனதை மாற்றக்கூடியவர், மனதை இயக்கக்கூடியவர். அப்ப சந்திரனை பொறுத்தவரை ஏற்கனவே படிச்சிருப்போம். சந்திரன் மட்டும் 3 வேலையை செய்யும். இப்போ பொதுவாக பாத்தீங்கன்னா ஒரு பிளானட் தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனை சுற்றி வரும். அது புதனா இருக்கட்டும், சுக்கிரனா இருக்கட்டும், செவ்வாயா இருக்கட்டும், சனியா இருக்கட்டும், குருவா இருக்கட்டும், இதெல்லாம் இந்த பிளானட் 2 வேலையை செய்யும். ஆனா சந்திரன் மட்டும் என்ன செய்யும்னா 3 வேலையை செய்யும். அது எந்த வேலையை செய்யும்? தன்னைத்தானே சுற்றி கொண்டு, பூமியையும் சுற்றி கொண்டு, அதோடு சேர்ந்து எதையுங்க? சூரியனையும் சுற்றி கொள்ளும். அதனால சந்திரனுக்கு பட்டு எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா சரி சொல்லுவாங்க, ஓசோன் படலத்தை ஹோல்ஸ் விழுந்துச்சுன்னா சரி இந்த பூமியே இல்லாம போயிரும் சொல்றது காரணம் என்னன்னா, சந்திரனுடைய நீள்வட்ட பாதையை தாண்டி மற்ற பிளானட்ஸினுடைய ஆதிக்கம் எதுவும் பூமியில ஆதிக்கம் பண்ண முடியாது. அதனாலதான் என்ன சொல்லுவோம்னா, பொதுவாக சந்திரன் எப்போதுமே தாய் கிரகம் சொல்றோம். யாருக்கு தாய்? பூமிக்கு தாய். அதனாலதான் பூமியை என்ன சொல்றோம்? தாய் ஸ்தானத்துல சொல்றோம். பூமியை தாய் ஸ்தானத்துல சொல்றோம். அந்த பூமிக்கே தாய் யாருன்னா சந்திரன். சந்திரனை பொறுத்தவரை நமக்கு அன்றாட நமக்கு 75% நீர் இருக்குன்னா என்ன செய்யறோம்? நம்ம ஈஸியா என்ன செய்யறோம்? எமோஷன் ஆயிடும். அந்த எமோஷன் வர்றதுக்கு காரணம் என்னன்னா, சந்திரன் பாத்தீங்கன்னா மனதையும் நம்முடைய சிந்தனைகளையும் பாத்தீங்கன்னா இயக்கக்கூடிய தன்மை யாருக்கு உண்டுன்னா சந்திரனுக்கு உண்டு. காலையில நல்லா ஃப்ரீயா இருக்கும், ஈவினிங் ஆச்சுன்னா டல் ஆயிடும். ஈவினிங் நல்லா சுறுசுறுப்பா இருக்கீங்க, காலையில பாத்தீங்கன்னா டல்லா இருக்கீங்க. மத்தியானம் கொஞ்சம் சந்தோஷமா இருந்தேன் சார், திடீர்னு பாத்தீங்கன்னா இடி மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு சார், இந்த மாதிரி அவர் தவறிப்பட்டா உயிரே போச்சு சார், மனசே சரியில்லை சார், அப்படி மாதிரி சொல்றோமா என்ன? ஒரு நாளைக்கு 9 விதமான அதிர்வலைகளை ஏற்படுத்தக்கூடியது. அதாவது ஒரு நாளைக்கு 243 அதிர்வலைகளை நம்ம உடல்ல ஏத்திட்டு போற ஒரே பிளானட் எதுனா சந்திரன் தான். தூங்கும்போது என்னென்னமோ கனவு வருது, நடக்கும்போது என்னென்னவோ சிந்தனைகள் வருது. அப்ப ஒரு நாளைக்கு 243 விதமாக அதிர்வலைகளை ஏற்படுத்தக்கூடிய கிரகம் பாத்தீங்கன்னா சந்திரனுடைய கிரகம். அப்ப அது பாத்தீங்கன்னா காலச்சக்கரத்துல பாத்தீங்கன்னா 4ஆம் இடம் இருக்கு. ஒரு தாய் என்பது 4ஆம் வீட்டுல கொண்டாந்து வச்சிருக்காங்க. ஒரு தாய் பாவங்கள் படிக்கும் போது 4ஆம் இடம். ஒரு பொருளை உருவாக்குதல், ஒரு உயிரை உருவாக்குறது சந்திரனா சொல்றான். ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா கடல் என்பது பெரும்பகுதியாக இருந்திருக்கு, பூமி என்பது குறைவான பகுதியாக இருந்திருக்கு. தெரியுதுங்களா? இருக்க இருக்க பாத்தீங்கன்னா மக்கள் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, இப்ப எல்லாம் கடல் எல்லாம் ஃபுல்லா என்ன பண்ணிட்டா மேவி என்ன செஞ்சிட்டாங்கன்னா வீட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்ரீலங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு கடல் கிட்டத்தட்ட பாதிக்கு மேல மூட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் கடல் தாயின்னு சொல்லுவாங்க, நீங்களே கேள்விப்பட்டிருக்கீங்க. கடல் தாயின்னு சொல்லுவாங்க, பூமியும் தாயின்னு சொல்லுவாங்க. இயல்பாவே பாத்தீங்கன்னா 4ஆம் பாவம் என்பது ஒரு உயிரை உருவாக்குறது. அந்த உருவாக்குறது மட்டும் இல்ல, ஆனா 4ஆம் பாவம் என்பது எதற்காக நம்ம சொல்றோம்னா பொருளை சேர்த்து வைத்தல் சொல்லுவோம், பாதுகாத்தல். இது 4ஆம் பாவத்துல வரும். ஒரு தாயினுடைய கற்பப்பைக்குள்ள உள்ள போன உடனே அந்த குழந்தையை வளர்க்கறதுக்கு, அந்த குழந்தையை பாதுகாக்கிறதுக்கு ஒரு தாய் என்னெல்லாம் கஷ்டப்படுறா அப்படிங்கிறத 4ஆம் பாவம் எடுத்துக்கும். பாதுகாத்தல் ஒரு விஷயத்தை காத்துக்கொள்ளுதல்ங்கிறது 4ஆம் பாவம். ஆசிலேஷன் இருக்காது. காரணம் என்ன சொல்றோம்? தன்னுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைக்காக இந்த உணவு சாப்பிட்டா ஆகாது, அந்த உணவு சாப்பிட்டா ஆகாது, இது பிள்ளைக்கு ஆகாது. எப்ப? வயிற்றுக்குள்ள இருக்கும்போது. சரி, வயிற்றுக்குள்ள இருந்து வெளியே வந்ததுக்கு பின்னாடி என்ன சொல்றோம்? பால் கொடுக்கும்போது இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுமா, அது மாந்தம், இதெல்லாம் சாப்பிட்டா பிள்ளைக்கு ஆகாது, வாந்தியா போகுதுங்க பிள்ளைக்கு, நீ ஏதாவது சாப்பிட்டுருப்ப, கண்ட கழுதையும் சாப்பிட்டுருப்ப, பேதியா போகுதுங்க, நீ ஏதாவது வாயடக்குனா தானடி, நீ எதையாவது சாப்பிட்டுருப்ப, பிள்ளைக்கு ஒத்துக்கிறாது. அப்ப என்ன செய்யறா? பாதுகாக்கும் தொழிலை 4ஆம் பாவம். அதனாலதான் தாய்க்கு 4ஆம் பாவத்தை கொடுத்தாங்க. பாதுகாக்கிறது, ஒரு உயிரை பாதுகாக்கிறது, தன்னை தான் எதுவும் அனுபவிக்காமல் இருப்பது 4ஆம் பாவம். தான் எதை நான் சொன்னேன் இல்லையா, வீடுங்கிறத எது கட்டுறீங்க? உங்களை பாதுகாப்பதற்காக, உங்க குடும்பத்தை பாதுகாப்பதற்காக. என் ரோட்லயே படுத்துடலாமே, பூச்சி வெட்ட, பாம்பு, நம்ம போய் படுத்துட்டோம்னா என்ன செய்ய போகுது? இப்ப நம்மளை பாதுகாத்துக் கொள்வதற்காக, நம் வாரிசுகளை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஒரு இடம், அதை தான் என்ன சொல்றோம்? 4ஆம் பாவம் சொல்றோம்.
ஆனா அது அகம் சார்ந்த விஷயமா வரும்பொழுது பாத்தீங்கன்னா நிறைய சிரமப்படாத ஒரு தாயை சொன்னேன். ஒரு தாயை பொறுத்த என்னன்னா, ரொம்ப ஆசையா இருக்குமா, எனக்கு கொஞ்சம் மட்டன் இருந்தா தேவையில்லைமான்னு சொல்லுன்னு வச்சுக்கிறீங்க. ஏமா நீ மட்டன் சாப்பிடக்கூடாதுப்பா இப்ப. இல்லம்மா அந்த நாட்டுக்கோழி நாட்டுக்கோழி போய் சாப்பிடக்கூடாதுப்பா, நண்டுப்பா சாப்பிடக்கூடாதுப்பா, இந்த பாவக்காய் சாப்பிடலாமா, இல்லப்பா அது உனக்கு ஒத்து வராதுப்பா, வேணாம்ப்பா, ஏதாவது ஒண்ண வந்துட்டு சொல்லி வச்சிருப்பாங்க. அதை எல்லாம் வந்து என்ன செய்யணும், துறக்கணும். ஏன்னா 5ஆம் பாவம் என்பது ஆசைப்படுதல். 5ஆம் பாவம் என்பது ஆசைப்படுதல். தெரியுதுங்களா? அந்த ஆசைப்படுதலை தடுப்பது எப்படின்னா சரிங்க, 4ஆம் பாவம் மிஷின் மாதிரி இருக்கிறது. நான் உன்னை ஆசைப்படுறேன், பக்கத்திலே வச்சு நீங்க சாப்பிட்டீங்கன்னா எப்படி இருக்கும்? ஏங்க எனக்கு கொஞ்சம் கொடுத்து, அதெல்லாம் முடியாது, நீ சாப்பிடக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம்? அது 4ஆம் பாவம், கட்டுப்பாடாக இருத்தல் சொல்றேன். 4ஆம் பாவம் அது புறம் சார்ந்த விஷயத்துக்கு வந்து 4ஆம் பாவம் நல்லதா இருக்கலாம், இடம் வாங்குறது, பிளாட் வாங்குறது. ஆனா அகம் சார்ந்த விஷயத்துல ஒரு பொருள் நீங்க உட்கொள்ளும் பொழுது அது போய் தேங்குச்சுன்னு வச்சுக்கிறீங்க, அது ஆபத்தானது. உடல்ல வந்து சளி பிடிக்குது, சளி பூரா தேங்குச்சுன்னு சொல்லுவீங்க, கடைசியில் ரத்தமா வடிய ஆரம்பிச்சோம். அப்படின்னா அந்த நுரையெல்லாம் நிறைய தேங்கி அதன் வந்து ஒரு வழி இல்லாம, வேற வழி இல்லாம மூக்கு வழியே வெளியேற பார்க்கும், வாய் வெளியே வெளியேற பார்க்கும், காது வெளியே வெளியேற பார்க்கும். இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா ஸ்கின் வெளியே வெளியேற பார்க்கும். கழிவு பொருளை பொறுத்தளவுல உடல்ல எங்கிட்டு வேணாலும் வெளியேற பார்க்கும். அப்ப எதுவுமே வெளியேறாம ரொம்ப ஸ்டோர் ஆகிறது வந்து 4ஆம் பாவம். அப்ப 4ஆம் பாவத்தை பொறுத்தவரை பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா அகம் சார்ந்த பாவங்கள்ல வரக்கூடாது. அகம்னா நீங்க இப்ப அகம்ங்கிறது என்னன்னா பொதுவா நெருப்பு, நீருங்கிறது அகம் சார்ந்ததுன்னு சொல்றோம். உணர மட்டும்தான் முடியும். அதெல்லாம் நெருப்பை பிடிச்சிட முடியுமா? நீர் என்ன செய்வீங்க, அல்லலாம், அவ்வளவுதான். அதுக்காக வந்து அதை வந்து அப்படியே கையில பிடிச்சி அப்படி இடுப்பு இழுக்க முடியுமா? கேட்டா சொல்லுவீங்க அதெல்லாம் ஐஸ் கட்டியா வச்சா. அது மோட்டிவேஷனுக்காக சொல்லலாம். நீரையும் கையால் எடுக்கலாம், எப்பொழுது அது ஐஸாக மாறும் வரை அப்படிங்கறது வேணா மோட்டிவேஷன் சொல்லலாம். ஆனா இயல்பா வந்து இந்த இரண்டு பொருட்களை வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம், ஒன்றோட ஒன்று காற்று நெருப்புலாம் பார்த்தீங்கன்னா உணர மட்டும்தான். சார் நான் சொல்றது நீருக்கு சொல்லலை, நெருப்புக்கும் காற்றுக்கும் சொல்றேன். உணர மட்டும் கூடியது. அதனால எப்பொழுதுமே நெருப்பும் காற்றும் எப்போதும் பார்த்தீங்கன்னா அகம் சார்ந்த விஷயங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்மையை கொடுக்கக்கூடியது, ரொம்ப ரொம்ப நன்மையை கொடுக்கக்கூடியது. அதுல போய் பார்த்தீங்கன்னா சரி, தேங்குற விஷயங்களாகிய 4ஆம் பாவம் சேர்ந்துச்சுன்னா 8ஆம் பாவம் மாறும். 8ஆம் பாவம் வந்து அதிகமாகும் பொழுது 12ஆம் பாவமாக உங்களுக்கு அந்த உறுப்புகளே வந்து பார்த்தீங்கன்னா இழக்கக்கூடிய தன்மையா போயிடும். அதனாலதான் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா அந்த 4, 8, 12 அகம் சார்ந்த விஷயத்துக்கு வரக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. 8ஆம் பாவம் வெளியே வரலாம். நீங்க வந்து ஒரு ஆட்டுக்கடை, ஆடு ஆட்டுக்கறி சப்ளை பண்ற கடை போட்டிருக்கீங்க, வேற வழி இல்லை, பாவம் பண்ணி எல்லாம் பார்க்க முடியாது. தினசரி 100 ஆடு 200 ஆடு வெட்டித்தான். ஏன்னா நீங்க மட்டன் சப்ளை பண்ற ஆளா இருப்பீங்க, கோழி கடை வச்சிருப்பீங்க, அது தொழில், அது 8ஆம் பாவம் பொருளாதார ரீதியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். 12ஆம் பாவம் கணவன் மனைவி விட்டு பிரிஞ்சு இருக்கிறது, ஒரு சிறைச்சாலையில் போய் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கிறது, இது வந்து 12ஆம் பாவம். இது ஒன்றும் பெருசா பிரச்சனை இல்லை. காரணம் என்னன்னா நீங்க வெளிநாட்டுல போறீங்க, எதுக்கு போறீங்க, அங்க போய் சம்பாதிக்கிறதுக்காக போறீங்க. குடும்பம் நல்லா இருக்கிறதுக்காக உங்களுடைய உடலை வருத்தி கொண்டு நான் எதுவும் அனுபவிக்காம என் வாழ்க்கையை வந்து நான் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி என் குடும்பத்துக்காக வாழ்றேன் அப்படிங்கிறது. தன்னை வெளிப்படுத்தி கொள்ளாமல் என்ன சொல்றாங்க, குடும்பத்துல ஒரு பெரிய பிரச்சனைங்க, அண்ணன் தம்பி 5 பேருங்க, ஒருத்தர் மட்டும் குடும்பத்துக்காக வெட்டிட்டு உள்ள போயிட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த குடும்பத்திற்காக, அந்த குடும்பத்தினுடைய மானத்திற்காக, அந்த குடும்பத்தினுடைய கௌரவத்திற்காக ஒருத்தர் போய் என்ன செய்யறாரு, சிறைச்சாலையிலே இருக்காருன்னா என்ன அர்த்தம்? அது 12ஆம் பாவம். யாருக்காக இருக்காரு? ஒரு குடும்பத்தினுடைய மானத்துக்காக, மரியாதைக்காக, கௌரவத்துக்காக போய் உள்ள இருக்காருன்னு அர்த்தம். அது புறம் சார்ந்த வாழ்க்கையில பிரச்சனை இல்லை. ஆனா அகம் சார்ந்த வாழ்க்கையில வரக்கூடாது. உடல்ல இருந்து ஒரு உறுப்பு இழக்குதுன்னா அது 12ஆம் பாவம். ஒரு உறுப்பு வந்து பாத்தீங்கன்னா கடினமான வலிவேதனையில கொடுக்குதுன்னா அது 8ஆம் பாவம். இந்த பாவங்களை பொறுத்தவரை 2 விதமா பிரிக்க தெரியணும், 2 விதமா பிரிக்க தெரியணும். அதனால பொதுவா வந்து பாத்தீங்கன்னா நம்ம படிச்சிருக்கிறதுல நெருப்பு தத்துவம், காற்று தத்துவம், இது 2 உணர மட்டும்தான் முடியும். நில தத்துவமும் நீர் தத்துவமும் அனுபவிக்கலாம். நில தத்துவத்தையும் நீர் தத்துவத்தையும் அனுபவிக்கலாம். இந்த 2 விஷயம் மட்டும் பார்த்துக்கிறங்க. இந்த 2 விஷயத்துல நம்ம இப்ப 2ஆ, அதாவது மொத்தம் 4 பஞ்சபூதங்களை 2ஆ பிரிச்சுட்டோம். ஒண்ணு வந்து அனுபவிக்கிறதுக்காகவும், ஒன்று வந்து பாத்தீங்கன்னா புறம் சார்ந்த விஷயத்துல வந்து அனுபவிக்கிறதுக்காக நம்ம 2 விதமா பிரிச்சிருக்கோம். ஓகேங்களா? சரிங்க. இப்ப நம்ம இதை வச்சு எப்படி நம்ம பலன் சொல்றோம், இதை வச்சு நம்ம எப்படி பலன் சொல்றோம்? ஒரு பாவத்திலிருந்து 5, 9 பாவங்கள் வந்து ஒன்றோட ஒன்று துணை புரியும். அதுக்கு தான் உங்களுக்கு இவ்வளவு எக்ஸ்பிளேஷன் கொடுத்தேன். ஏன்னா இருக்கிறதுலே வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த பாவத்தினுடைய தன்மை வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு நீங்க சொல்ல வேண்டியிருக்கும், நீங்க பலனா சொல்ல வேண்டியிருக்கும். எடுத்துக்காட்டுக்கு 5ங்கிறது காதல்னு சொன்னீங்க, 5ங்கிறது காதல் படிச்சிருப்பீங்க.
அதே மாதிரி அகம் சார்ந்த விஷயத்துல வந்து 7ங்கிறது திருமணம் படிச்சிருப்பீங்க. 7ங்கிறது பொதுவா திருமணம் படிச்சிருப்பீங்க. ஒரு ஆணுடைய ஜாதகத்துல சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா அது எந்த வீட்டுலாம் நிக்கணும், அந்த வீடு நிக்கிறதுக்கு தக்க பலன் சொல்லணும். அதை நான் அப்புறம் சொல்லித்தரேன், போக போக சொல்லித்தரேன். சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா 5ஆம் வீடையும் 7ஆம் வீடையும் நட்சத்திர உபநட்சத்திர வேலையாக தொடர்பு கொள்ளுதுன்னு வச்சுக்கணும். அது என்ன செய்யும்னா அந்த காதல் என்பது திருமணம் வரையும் போகும். அதே நீங்க 7ல இருந்து 5ஆம் ஆள்னு வச்சுக்கிறீங்க. உன்னைய கல்யாணம் பண்றேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்னா அந்த பிள்ளைய அனுபவிச்சுட்டு போயிடுவான். கல்யாணம் பண்றேன்னு சொல்லிட்டு அனுபவிச்சுட்டு போயிடுவான். அப்ப 2க்கு நம்பர் தான், ஆனா பலன் என்டர்லி மாறுது பாருங்க. 5னா காதல் என்பது திருமணமாக மாறுது, 7ஆம் பாவமா மாறும் பொழுது அதே ஜாதகத்துல சுக்கிரன் 7ஆம் வீட்டை தொடர்பு கொண்டு மறுபடியும் 5ஆம் பாவமா மாறுச்சுன்னா என்னது, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கடைசி என்ன செய்வான், அந்த பிள்ளைய அனுபவிச்சுட்டு போயிடும். புரியுதுங்களா? அப்ப பலன் பார்க்கறதுக்கு நான் நம்பரை மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன். 2ஆம் பாவத்துல பணம்னு உங்களுக்கு தெரியும். 4ஆம் பாவம் தொடர்பு கொண்டா என்ன சொல்லுவீங்க, சேர்த்து வைத்தல். அப்ப பணத்தை சேர்த்து வைக்கக்கூடிய திறமை இருக்குன்னு அர்த்தம். தெரியுதா? இதுதான் நம்ம ஜாதகம் படிக்க போறோம். இது அடுத்த லெவல்ல சொல்லித்தரேன். இப்ப நான் உங்களுக்கு சொன்னது என்னன்னா, நேற்று இன்னைக்கு என்ன சொன்னேன்னா, அடுத்த லெவலுங்கிறது அடுத்த சனியாருக்கு அடுத்து நல்லா ஞாபகம் வருங்க, பொங்கல் வருது. பொங்கல்ல இருந்து தொடர்ச்சியா விடுமுறை வருது. யாராவது போன் அடிச்சு, சார் அந்த கிளாஸ் இல்லை சார், எனக்கு அது லிங்க் கொடுக்க முடியுமா அப்படின்னா 100% தரமாட்டேன். காரணம் என்னன்னா, என்னுடைய ஃபீஸ் வந்து 60,000 ரூபாய் நான் சொல்லி கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ நான் வாங்குறது வெறும் 3000 பிளஸ் டிவிடி கேட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா 2000 ரூபாய் வாங்குறேன். அப்போ நான் 60,000லேருந்து இப்போ எங்கே மாறி இருக்கேன், வெறும் 3000 ரூபாய்க்கு வந்திருக்கேன். வகுப்பு பொறுத்தளவுல கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அப்போ என்ன வகுப்பு எடுத்தனோ அதே தான் இப்பவும் வகுப்பு எடுக்கிறேன். நான் வகுப்பில் வந்து எந்த விதத்துல வந்து பார்த்தீங்கன்னா குறை வைக்க போகிறதில்ல. வகுப்பு பொறுத்தளவுல நிச்சயமாக குறை வைக்க மாட்டேன். இன்னொன்று, அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட்டட் கிளாஸ் தான் கொடுப்பேன். இப்போ அப்படி இல்லை, உங்களுக்கு கிட்டத்தட்ட 2 மாதம் 32 கிளாஸ் தர்றேன்ட்டேன். 8 8 16 32 மணி நேரம் தர்றேன்ட்டேன். தெரியுதுங்களா? அதனால நீங்க கிளாஸுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டே உங்களுக்கு வேற ஒரு வேலை, முக்கியமான வேலை இருக்கு சார், என்னால் அட்டன் பண்ண முடியாதுன்னா நீங்க தாராளமா, ரொம்ப சங்கடப்படுத்த வேண்டாம். தாராளமா நீங்க என்ன செய்யணும், சரிங்க இல்லைங்க என்னால் கண்டினியூ வர முடியாதுங்க அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கிறேன். கத்துக்கிறதுங்கிறது உங்க கையில தான் இருக்கு. சொல்லிக் கொடுக்கணும்னு நான் ரெடியாக தான் இருக்கேன். அதனால தயவு செய்து, இல்லை சார், அதாவது இப்போ ஃபாரின்ல இருக்காங்க 2 பேர் படிக்கிறாங்க, அவங்களால முடியாது பாவம். ஒருவேளை வாய்ப்பு இருந்தா கூட பாவம் இந்த பொங்கல் ஹாலிடே இங்கே இருக்கும், ஹாலிடே இங்கே கண்டிப்பாக ஹாலிடே இருக்குங்க. ஆனால் நீங்கள் ஹாலிடே இல்லாமல் நான் வேற வேலைக்கு ஜல்லிக்கட்டு பிடிக்க போறேன்னா அது நம்ம பொறுப்பாக முடியாதுங்க. இல்லை சார் லீவு சார், நிறைய அப்பாயின்மெண்ட் வச்சிருக்கேன் சார், அதுக்கு நான் பொறுப்பாக முடியாதுங்க. நான் அதிகபட்சம் போனால் ஒரு 2 மணி நேரம் எடுப்பேன். இல்லை ஒரு சில நேரங்களில் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கூட எடுப்பேன். ஏன்னா ஜட்ஜைட்டை பொறுத்து இருக்கு. ஒரு சில ஜட்ஜைட்லாம் கிட்டத்தட்ட 3 4 மணி நேரம் கூட போகலாம். அதனால அதை நீங்க முடிவு பண்ணிக்கிறீங்க. சார் அந்த லிங்க் இருந்தால் அனுப்பிவிடுங்க சார், அது நிச்சயமா கிடைக்க மாட்டேன், நிச்சயமா இருந்தாலுமே தரவும் மாட்டேன். ஏன்னா நீங்க நேரடியா கிளாஸ் எடுக்கிறது வேற. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னாங்க, ஒரு விஷயத்த வந்துட்டு பாத்தீங்கன்னா நேரடியா அனுபவிக்கிறது வந்து நீங்க வீடியோ போட்டு அனுபவிக்கிறதுனா அது ஜாதகத்துல வராது. ஏன்னா 5ஆம் பாவங்கிறது உணரக்கூடியது, அனுபவிக்கக்கூடியது, ரசிக்கக்கூடியது. நான் மிஷின் மாதிரி கிளாஸ் எடுக்கிறேன்னு வச்சுக்கிறீங்களேன், ரைட், நீங்க சொல்ற மாதிரி ரெக்கார்டை போட்டு உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுறலாம். என்னத்தையா சொல்ல போறேன் அந்த ஆளு, மிஞ்சி மிஞ்சி போனா சொல்லுவான் நெருப்பு தத்துவம்பா, நிலத்தத்துவம்பா, காற்று தத்துவம்பா அப்படிங்கிறது வந்து அது அப்படியே ரெக்கார்டா ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லுவாங்க. அப்படின்னா நீங்க சொல்றது கரெக்டு தான். நான் அப்படியே பேசி உங்களை கூட நீங்க வர சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு காலத்துல நாங்க கொரோனாவுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா நேரடியாக வந்து துபாயில இருந்துலாம் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா முத்து சொன்னாருன்னு சொல்லிட்டு துபாயில இருந்து லீவ் போட்டு வந்து இங்க இருந்து மறுபடியும் கோயம்புத்தூர்ல வந்து படிச்ச காலம்லாம் உண்டு, வந்து தங்கி. அப்படிலாம் அதுக்கு தேடுதல் இருக்கு. நாங்க அன்னைக்கு நிலைமையில இருந்த இளமை இன்னைக்கு இல்லை. அதனால தயவு செய்து நான் ஏன் சேலஞ்சே கட்டுறேன்னா, 100% என்னால் 100% ப்ரெடிக்ஷன் கொடுக்கணும்னு ஏன் சொல்றேன்னா, இடையில என்னென்னமோ சொல்றாங்க, எனக்கு அது காதுக்கு வந்தா கூட எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. என்னால எப்ப நீங்க நல்ல ஜோதிடர் வந்துக்கிட்டு சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னா ஜாதகம் பாக்குறவங்க தான் சொல்லணும். யூடியூப்ல நான் சொல்லிட்டு இருக்க கூடாது, நானூறு நான் சொல்லக்கூடாது. ஜாதகம் பார்க்குற நபர்கள் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, என்னுடைய மாணவர்கள் இருக்காங்க, அவங்கள்ட்ட ஜாதகம் பாருங்க. நீங்க சொல்றீங்களே நிறைய மெத்தட் வேணுமா சொல்றீங்களா, அந்த மெத்தட்ல இருந்து ஒரு ஜாதகம் போடுங்க. யாரு பெட்டர்ன்னு சொல்லிட்டு ஜாதகம் பாக்குறவங்க சொல்லட்டும். இவர் கிளியரா சொல்றாருங்க, கிரகங்களை எடுத்து நட்சத்திரம் சொல்றாரு, இது இருந்தா இப்படித்தான் வேலை செய்யும். அதுக்கு ஒரு சின்ன சாம்பிள் சொன்னேன்.
அதே மாதிரி எந்த கோயிலுக்கு போகலாம்னு சொல்றாரு, எதற்காக போகலாம்னு சொல்றாரு, எந்த நேரத்துல போகலாம்னு சொல்றாருங்க. மத்தியானம் நீங்க காலையில இப்ப தை மாசம் பிறந்துருச்சு, நிறைய கல்யாண முகூர்த்தம் இருக்கு. ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்றீங்க, இங்கதான் சாப்பிட போலாம்னு நினைக்கிறீங்க, மதிய சாப்பாடுக்கு போகலாம்னு நினைக்கிறீங்க. அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 6-7 முகூர்த்தம் இருக்கு. 6-5 முகூர்த்தத்தை முடிச்சுட்டு கடைசி அங்கே போகலாம் போறீங்க. அங்கே நேரம் பார்க்குறீங்க 2:30 மணி ஆச்சு. இல்லையங்க, 2 மணிக்கெல்லாம் முடிச்சிட்டோம்ங்க சொன்னா என்ன ஆகும்? நீங்க கோயிலுக்கு போயிட்டீங்க, அந்த சரியான நேரத்துக்கு போய் சேர்ந்துட்டீங்க. ஆனா என்ன அர்த்தம்? என்ன நோக்கத்துக்காக போனீங்களோ அது நிறைவேறல. பொண்ணு மாப்பிள்ளைய பார்த்துட்டீங்க, ஆசீர்வாதம் பண்ணிட்டீங்க. ஆனா மைண்ட்ல என்ன தோணுச்சு? அங்கே போய் நல்லா சாப்பிடணும், அங்கேதான் அசைவம் போட்டிருக்கான், இல்லை அங்கே சைவம் போட்டிருக்கான், நல்லா இருக்குன்னு நினைச்சிட்டு இந்த மாஸ்டர் நல்லா சூப்பரா இருக்குன்னு போய் கடைசியில் என்ன அந்த நோக்கம் நிறைவேறப்பாத மாதிரி கோயிலுக்கு போறா என்ன நோக்கத்திற்காக, எதற்காக இங்க போகணும், எந்த நேரத்துல போகணும்? நேரம் தவறி போனா அங்க என்ன, இங்க இப்ப சாப்பாடு கிடைக்காம அங்க இறைவனுடைய அருள் கிடைக்காது. பார்க்கலாம், இருப்பாங்க, அம்பாள் இருப்பாங்க, சுவாமி இருக்கும், தலைவிரிச்சு இருக்கும், எல்லாமே சுத்தி வரலாம். பிரபஞ்சம் என்பது எந்த நேரத்துல எந்த இடத்துக்கு என்ன கொடுக்கணுமோ அது இயற்கை, அதை ரொட்டீனா கொடுத்துட்டே போகும். அது யார் யாருக்கு என்ன கொடுக்கணும்னு தெரியும்.